கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 8:18, 2 கொரிந்தியன்ஸ் 8:18. சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்து மறுபடியும் திரும்ப போறாரு. கொரிந்து சபை எருசலேமில் பஞ்சத்தில் வாடுகிற சகோதர சகோதரிகளுக்கு தர்ம காரியம் செய்யணும்னு சொல்லி அவர் சொன்னதுனால அவங்க ஆரம்பித்தாங்க. அதை முடித்து அந்த தர்ம காரியத்துக்குரிய பணத்தை எடுத்துக்கொண்டு எருசலேம் சொல்லுவதற்காக தீத்து போகிறாரு. அவர் கூட ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அவர் யார்? சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்பெற்ற ஒரு சகோதரன். அதாவது இப்போ தீத்து மேலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன, எந்த ஒரு காரியத்தையும் 2-3 பேர் சாட்சிகளோட செய்யணும்னு சொல்லதுனால அந்த ஆதி திருச்சபையிலே அதை பணத்தை செலுத்தும் போது கூட ஒருத்தர் கொண்டு போனன்னு நீங்கள் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்க முடியும். 3வது வசனம் பாருங்க. நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். இப்போ என்ன, காணிக்கை எடுத்து அந்த காணிக்கையை கொடுத்த அந்த தர்ம பணத்துக்கான காணிக்கை எடுத்து அதை அனுப்புகிறாங்க. இந்த தர்ம பணத்தை என்ன சொல்லி வாங்கினாங்க, என்ன பண்ணாங்கங்கிறத அங்கே பெற்றுக்கொள்ளுகிற சபையார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கூட ஒரு ஆளை அனுப்புகிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்கள் சபையிலேருந்து ஒரு ஆளை அனுப்புங்க. அப்போ முதல்ல சொல்லும்போதே என்ன எழுதுறாரு, நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆளை கூட அனுப்பலாம். என்ன காரணம்? ஏன்னா இந்த பண காரியத்தை கொண்டு போகும்போது அவர்கள் அதை சரியான முறையில் கொண்டு போய் என்ன நோக்கத்திற்காக எடுத்தாங்களோ அது போய் சேர்ந்துச்சா இல்லையா என்று சொல்லும்படி. இதே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லும்போது, தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியாய் உடையவர்களால் ஒரே அரிச்சோரில் நடந்தோம் அல்லவா. இப்போ மறுபடியும் சொல்கிறாரு, ஒரு ஆளை கூட அனுப்புகிறேன். அதாவது நாங்கள் ஒரு ஆளை கூட அனுப்பணும். அப்போ என்ன, அதாவது ஒருத்தர் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது கூட அது சரியான முறையில் செலவு செய்யப்படுகிறது, அது சரியான இடத்திற்கு போகிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்களே கூட ஆள் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நானும் கூட அனுப்புகிறேன், என்னால் முடிஞ்சால் நானும் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே மாதிரி தான் ரோமாபுரி சபைக்கு அனுப்பும்போதும் அவர் சொல்கிறாரு, நான் என் கூட ஒரு ஆளை அனுப்புங்க, அவங்களோட கூட ஆள் அவங்களும் பார்க்கட்டும். ஏன்னா நாங்கள் எடுத்த இந்த பணத்தை சரியான முறையில் உபயோகிக்கிறோமா இல்லையா, யோக்கியமான முறையில் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதற்கு சாட்சியாக அவர்கள் வரட்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ கூட போகிறவர் யார்? சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்பெற்ற ஒருத்தர். அப்போ என்ன, அவர் சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் அழகாய் பிரசங்கித்து புகழ்ச்சி பெற்ற ஒருத்தர். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இதை மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சாதாரண வசனமாக தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு தீத்து போகிறாரு. தீத்து கூட ஒரு ஆள் அனுப்பணும். அப்போ தீத்து கூட ஆள் அனுப்புறது யார் அனுப்புகிறாங்க? ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவர் யார்? சுவிசேஷ ஊழியம் செஞ்சு புகழ்ச்சி பெற்றவர். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஆதி திருச்சபையில் எல்லாருமே ஏதோ ஒரு ஊழியம் பார்த்தாங்கங்கிறது தெரியுதா? ஏன்னா தீத்து போய் ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, கூட போகிறவரும் சுவிசேஷ ஊழியம் செஞ்சு அவர் புகழ்ச்சி பெற்றவர். இந்த நாட்களில் நம்ம இதை ஏன் செய்கிறதில்ல சபைகளில்? யோசிச்சு பாருங்கள். ஒரு பணத்தை வாங்கி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த கொண்டு போய் கொடுக்கறதுக்கே சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்றவர் சொல்லப்பட்ட ஒருத்தர் போகிறாரு. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சுவிசேஷ ஊழியம் பார்க்கறது ஒருத்தர், மிஷினரி ஊழியம் பார்க்கறது வேற, போதகர் ஊழியம் பார்க்குறவங்க வேற, இவங்க வேற அவங்க வேறன்னு பிரித்து இன்னைக்கு கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டோம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு எத்தனை சபைகள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது? சுவிசேஷ ஊழியம் என்பது என்னன்றதை இன்னைக்கு மறுபடியும் நம்ம வரையறுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா சுவிசேஷ ஊழியம் பண்ணுறவங்கன்றவங்க எங்கே பண்ணுறாங்க? சபைக்குள்ளே தான் பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்களுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. சுவிசேஷம் தான் நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதுக்கு சுவிசேஷம்?
அப்போ சபையில் உள்ள ஒவ்வொருத்தருமே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாயும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களாயும் இருக்க வேண்டுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஏன்னா பணம் வாங்குறதுக்கு ஒரு ஆள் போகணுங்கும் போதே கூட அனுப்புகிறவர் யாராக இருக்கார்? சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்ற ஒரு ஆளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எனக்கு அருமையான ஜனங்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த நல்ல நாளுக்காய் நன்றி. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அழைப்பு பெற்றவன், அவனும் தன்னால் இயன்ற சுவிசேஷ காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன்படி வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்துங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் எங்கு இருக்கிறாங்களோ அங்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.